அவர்கிட்ட ஆசிஃப் சார் நல்லா படித்து தந்தார், நல்லா விளங்கப்படுத்தினார். சில அவர் படித்து தந்த இதில் என் லைஃப்பில் நடந்த உண்மையான சம்பவங்களும் நிறைய இருக்கு. ஏன்டா நான் நிறைய மலேசியாவில் ஒரு 4000 ரிங்கிட் கூட நான் விட்டுட்டேன் இப்படி பிஸ்னஸ் ஆன்லைனில். அவர் சொன்ன மாதிரி பிளாட்ஃபார்மில் ஆனால் எல்லாமே அந்த பிஸ்னஸில் எல்லாமே அவங்களோட ஆக்கள் தான். நாங்கள் 2 பேர் இருக்கோம். இப்போ அதில் சொல்லுவாங்க, நான் இன்றைக்கு 600 ரிங்கிட் ஏர்ன் பண்ணினேன். இன்னொருத்தர் சொல்லுவாங்க 1000 ரிங்கிட் ஒரே நாளில் நான் ஏர்ன் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிளாட்ஃபார்ம்லேக்கு எல்லாமே அவங்களோட ஆக்கள் தான். அதை நம்பி நாங்களும் 1000 ரிங்கிட்டு நான் அதில் உண்மையாக 1000 ரிங்கிட் நான் போட்டேன். நாடு சல்லிக்கு 80,000 2 நாளில் சல்லி முடிஞ்சு அப்படியே சுற்றிட்டு போயிட்டாரு. அப்படி அவர் படிக்க தந்த நிறைய உண்மையான சம்பவங்கள் இருந்தது. 200 ரிங்கிட் போட்டால் இன்னும் நீங்கள் 200 ரிங்கிட் போடுங்க. சில கம்பெனியில் நான் 100 ரிங்கிட் இன்வெஸ்ட் பண்ணிக்குது, 200 ரிங்கிட் இன்வெஸ்ட் பண்ணிக்குது. அந்த சல்லி வேணும்னா இன்னும் 200 ரிங்கிட் போடுங்க, இல்லாட்டி 100 ரிங்கிட் போடுங்க, அந்த சல்லி உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் அவற்றை படித்தே தான். நிறைய விஷயங்கள் அவற்றை படிச்சிக்குது, எல்லாம் தெரிஞ்சு கொண்டேன். ஒவ்வொரு பிளாட்ஃபார்மையும் பற்றி தெரிஞ்சு கொண்டேன். நல்ல விஷயம் தான். அவர் நல்ல விஷயம் எல்லாம் நல்லா விளங்கப்படுத்தினார். எப்படியெல்லாம் பிளாட்ஃபார்ம் களவு செய்த இது எல்லாத்தையும் பற்றி படித்து தந்தார். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாத்தையும் பற்றி நான் அவற்றை தெரிஞ்சு கொண்டேன், பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சு கொண்டேன். மாஷா அல்லாஹ், நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் படித்து கொடுத்தாரு. ஒவ்வொரு கம்பெனியும் களவு செய்த கம்பெனி இது எல்லாத்தையும் படித்து கொடுத்தாரு. எல்லாம் எனக்கு விளங்கியாச்சு.